தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெபிள் அண்ட் ரம்பிள். தேவ வார்த்தையிலிருந்து உங்களை பலப்படுத்த, உங்களை ஊக்குவிக்க ஒரு சிறு போதனை. நம்ம பொதுவாக பேச்சு வழக்கில் இப்படி சொல்லுவோம் இல்லையா, பார்க்குறத தான் பேசுவேன், பார்த்தா தான் நம்புவேன், இருக்கிறத தானே சொல்ல முடியும், ரைட்? இப்படி நம்ம பேசுகிறோம். அது பல வகையில் சரிதான். பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு பொதுவான காரியங்களில் ரைட் நம்ம இருக்கிறத தான் சொல்லணும், இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்கள், வஞ்சிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் லேசில் நம்பக்கூடாது. பார்க்குறத தான் கண்ணால் பார்த்து சோதித்து தான் அந்த காரியங்களெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும், வரவேற்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படி இருக்கிறது நல்லது தான். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வழிமுறையை பயன்படுத்த முடியாது. வேதம் இதுக்கு நேர்மாறான ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், நம்ம விசுவாசத்தினால் பிழைப்போம் வாழுவோம் என்று வேதம் போதிக்கிறது. விசுவாசம் கண்ணால் பார்த்து நடக்கிற காரியம் இல்லை, பார்க்க முடியாத காரியங்களை நாம் நம்புவது தான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்புவது தான் விசுவாசம். அப்போ நான் பார்த்தா தான் விசுவாசிப்பேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். அதை நான் இந்த இயற்கையான கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். அதனால் விசுவாசம் வேறு விதமாக செயல்படுகிறது. அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உதாரணத்துக்கு பாருங்கள், ஆதியாகமம் 1 அதிகாரம் ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், கர்த்தர் இந்த பூமியை ஒழுங்கின்மையாக இருக்குது, வெறுமையாக இருக்குது, ரைட், அந்தகாரம்லாம் இருக்குது. அப்போ இதை ஜீவன் நிறைந்த ஒரு பூமியை மாற்றணும்னு விரும்புகிறார், ரைட்? அவருடைய விருப்பம் என்ன? இந்த பூமி ஜீவன் நிறைந்ததாக, ஆசீர்வாதம் நிறைந்ததாக, நன்மையாக மாற வேண்டும், ரைட்? மனிதன் வாழக்கூடிய விதமாக இந்த பூமி தகுதிப்படுத்தப்பட வேண்டும். அவனுடைய வாழ்வை ஆதரிக்கிற ஒரு கோளாக இந்த பூமி மாற வேண்டும், ரைட்? அப்போ அதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதை கர்த்தர் எப்படி நிறைவேற்றினார் என்பதை கொஞ்சம் கவனிங்கள். முதல்ல வெளிச்சம் இல்லை, ரைட்? பூமியில் என்ன இருக்குது? அந்தகாரம் இருக்குது. கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? வெளிச்சம் வேணும்னு விரும்புகிறார், ரைட்? அப்போ கர்த்தர் எப்படி செயல்பட்டார்ன்றதை பாருங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்கள், வார்த்தைகள் தான் முதல்ல பேசப்பட்டது. அந்த வார்த்தைகள் கண்ணால் பார்க்கக்கூடிய காரியங்களை உருவாக்கியது. இந்த பிரின்சிபலை கொஞ்சம் நல்லா கவனிங்க. கர்த்தர் எப்படி செயல்படுறாருன்னு பாருங்கள். இருக்கிறது அந்தகாரம், கர்த்தருக்கு அந்தகாரம் பிடிக்கல, கர்த்தருக்கு வெளிச்சம் தான் பிடிச்சிருக்குது. வெளிச்சம் வேணும்னு நம்புகிறாரு, வெளிச்சம் வேணும்னு விரும்புகிறாரு. அவர் வெளிச்சம் வேணும்னு விரும்பினதுனால அவர் என்ன செய்தார்? வாயை திறந்து, ரைட், உருவாக்கும் வார்த்தைகளை பேசினார், ரைட்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அவர் சொன்னதுனால, ரைட், அவருடைய வார்த்தைகள் வெளிச்சத்தை உருவாக்கியது. கர்த்தர் விரும்பின அந்த நன்மையை, கர்த்தர் விரும்பின அந்த காரியத்தை அவருடைய வார்த்தைகள் மூலமாக அவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதுதான் தேவன் செயல்படுகிற முறை. நீங்கள் இந்த ஆதியாகமம் 1 அதிகாரத்தை முழுவதும் கவனமாக படிச்சிங்கன்னா, கர்த்தர் இந்த விதமாகத்தான் சகலத்தையும் செய்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். தேவன் விரும்பின அந்த காரியங்களை எல்லாம் அவர் வார்த்தைகளை பேசி உருவாக்கினார். வார்த்தைகள் முதல்ல, அந்த வார்த்தைகள் தான் அவர் விரும்பின காரியங்களை பார்க்கக்கூடிய விதத்தில் உருவாக்கினது. இப்போ நம்ம வெளிச்சம்லாம் பார்க்குறோம், பறவைகளை பார்க்குறோம், மீன்களை பார்க்குறோம். இந்த பார்க்கக்கூடிய அந்த காரியங்களை, நாம் தொடக்கூடிய அந்த காரியங்களை, இந்த இயற்கையான காரியங்களை உருவாக்கினது எது? கர்த்தர் பேசின வார்த்தைகள். அப்போ பாருங்கள், நான் இருக்கிறதத்தான் பேசுவேன்னா இல்லாத காரியத்தை எப்படி உருவாக்குறது? ஹல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் அது கர்த்தர், அவர் உருவாக்குவார். இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறது? நம்ம இருக்கிறது தானே பேசணும்,
ரைட். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அந்த வழிமுறை வந்து ஒரு சில காரியங்களில் நம்ம அப்படி செயல்படுறது கரெக்ட். ஆனால் நம்ம கர்த்தரிடத்துலேருந்து நன்மைகளை பெறணும்னா அவருடைய வழியை பயன்படுத்தணும். ரைட். அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு இப்படி சொன்னார். மார்க்கு 11ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம் கவனிங்க, 23ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். இந்த வசனங்களை சொல்வதற்கு முன்பாக கர்த்தர் வந்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு அத்தி மரத்தை சபிக்கிறாரு. அவர் சபித்த பிரகாரமே அந்த மரம் வந்து பாருங்கள், வேரில் இருந்து அப்படியே சுத்தமாக அழிஞ்சு போகுது. அடி ஆழத்தில் வேரில் இருந்து மொத்தமாக அழிஞ்சு போகுது. அதை பார்த்து பேதுருவெல்லாம் ஆச்சரியப்படுறாரு. அப்படி ஆச்சரியப்படும் போது தான் கர்த்தர் இந்த போதனையை கொடுக்குறார். அவர் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னு கவனிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் கவனிங்க சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, நாமும் தேவன் மீது வைக்கும் விசுவாசத்தினாலே சந்தேகப்படாமல் விசுவாசித்து பேசும்போது நாம் சொன்னபடியே ஆகும் என்று ஆண்டவராகிய இயேசு போதிக்கிறார். இந்த மலை எனக்கு பிடிக்கல, இது எனக்கு தடையாக இருக்குது, எனக்கு தொந்தரவாக இருக்குது, இது இங்கே இருக்கக்கூடாது, கடலில் போய் விழுகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அப்படி நான் விரும்பினா நான் என்ன செய்யணுமா? அந்த மலையை பார்த்து பேசணுமா? மலையே அகன்றிருப்போ, சமுத்திரத்தில் போய் விழு அப்படின்னு நான் பேசணும்னு கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். நான் கர்த்தரை விசுவாசிச்சு, அதான் கட்டளை இல்லையா, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அந்த விசுவாசத்தின் மூலமாக நான் பேசும்போது நான் சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, நாம் பேசுகிறோம், கர்த்தரை விசுவாசித்து பேசுகிறோம். கர்த்தரை விசுவாசித்து பேசும்போது கர்த்தருடைய வல்லமை அங்கே கட்டவிழ்க்கப்படுகிறது. எப்படி கர்த்தர் அவர் பேசும்போது அவருடைய வார்த்தைகளின் மூலமாக அவருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுதோ, அதே போல் அவரை நம்பி அவருடைய வார்த்தைகளை நாம் பேசும்போது கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்விலே கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா. ஒரு மலையை பெயர்க்கிறதுன்னு சும்மா நினச்சிங்கன்னா அதுக்கு எவ்வளோ வல்லமை வேணும் தெரியுமா? ரைட். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தேவனை விசுவாசித்து சந்தேகப்படாமல் பேசினாய் என்றால் நீ சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவருடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுகிறாராம். சாலமன் ராஜா இப்படி சொன்னார், நீர் சொன்ன வார்த்தைகளை உம்முடைய கரம் நிறைவேற்றினது. ரைட். கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை, அவர் வாயால் பேசின அந்த காரியத்தை அவருடைய கரம் என்ன செய்ததாம்? நிறைவேற்றினதாம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் நம்ம எடுத்து நம்முடைய வாயில் வச்சு இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் பேசும்போது அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே உருவாக்கப்படும். இப்போ தேவன் எனக்கு ஒரு நன்மையை வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அந்த வாக்கு தத்தத்தை எடுத்து, அந்த நன்மையான அந்த வாக்கு தத்தத்தை எடுத்து என்னுடைய இருதயத்தில் போடணும். என்னுடைய இருதயத்தில் அந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து வாயினாலே நான் பேசும்போது அந்த வார்த்தைகளை கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்றுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கொஞ்சம் பாருங்கள். 57ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கவனிங்க. தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். பேசுகிறது நம்ம, ஆனால் அதை சிருஷ்டிக்கிறது யார்? கர்த்தர். ஏன்? அவர் விரும்புகிறத, அவருடைய வாக்கு தத்தத்தை, அவருடைய சித்தத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை நான் என் இருதயத்தில் விசுவாசித்து பேசும்போது அதை அவர் உருவாக்குகிறார், அதை அவர் சிருஷ்டிக்கிறார். பாருங்கள், கர்த்தர் வந்து நம்மளை அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில், அவருடைய பிள்ளைகளாக உருவாக்கி இருக்கிறார்.
கர்த்தரே நம்முடைய நாவில் ஜீவனுடைய அதிகாரத்தையும் மரணத்தின் அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார். அவர் செஞ்சிருக்கிறார். ஏன்? அவரை போல நாம் செயல்பட வேண்டும் என்று. இப்போ என் பிள்ளை என்னை பார்த்து நான் செய்கிற மாதிரி செய்யுது இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம அப்பா என்ன சொல்கிறோம்? பார், அப்படியே அப்பா மாதிரி செய்யுது பார், அப்படியே உரிச்சு வந்துருக்குது பிள்ளை, அப்படியே அப்பா மாதிரியே எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போது அந்த விதமாகத்தான் பாருங்க, அவருடைய பிள்ளைகள் நாம். அதனால் அவருடைய பிள்ளைகளாக அவரை விசுவாசித்து அவர் செயல்படுவது போல நாமும் செயல்படும்போது அது கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியம், அது கர்த்தரை சந்தோஷப்படுத்துது. அதனால தான் ஏசப்பா சொல்லி கொடுக்குறாரு, இங்கே பாரு, நான் இந்த அற்புதத்தை செஞ்சுருக்கிறேன். எப்படி செஞ்சேன்? பிதாவை விசுவாசித்து வார்த்தைகளை பேசி இந்த அற்புதத்தை நான் செஞ்சுருக்கிறேன். நீனும் பிதாவை விசுவாசித்து உன் வாயினாலே கர்த்தரை விசுவாசித்து பேசும்போது அந்த நீ சொன்னபடியே ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும்? உருவாக்கும் வார்த்தைகளை பேசி பழக வேண்டும். பிரச்சனையில் இருக்கிற அந்த துன்பத்தை, படுற அந்த கஷ்டத்தை இதையே பேசிக்கிட்டு இல்லாமல், இந்த காரியத்தை குறித்த தேவ வாக்குத்தத்தம் என்ன, இந்த காரியத்தை குறித்த தேவ ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் இந்த காரியங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், இந்த பிரச்சனைகளை குறித்து கர்த்தர் என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து நம்முடைய இருதயத்தில் போட்டு அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து கர்த்தர் இதை நிறைவேற்றுவார், எனக்கு செய்வார் அப்படின்னு விசுவாசித்து வாயை திறந்து நம்ம பேசணும். நமக்கு அந்த வார்த்தைகள் நமக்கு சொந்தம் என்று விசுவாசித்து அந்த வார்த்தைகளை சொந்தம் பாராட்ட வேண்டும். ரைட். உதாரணத்துக்கு, கர்த்தர் இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு பேதுருவில் வேதம் போதிக்குது இல்லையா? 1 பேதுரு 2:24. ரைட். இப்போ அது எல்லாருக்கும் பொதுவாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ரைட். அவருடைய தழும்புகளால் குணமானோம் அப்படின்னு இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை எடுத்து சொந்தம் பாராட்டணும். சொந்தம் பாராட்டணும்னா எப்படி பாராட்டுறது? அங்கே பொதுவாக சொல்லியிருக்குது குணமானீர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் சேர்த்து சொல்லியிருக்குது. இப்போ நான் அந்த வார்த்தையை எடுத்து இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன், அதான் சொந்தம் பாராட்டுறது. எனக்குன்னு அதை எடுத்துக்கிறது தான் சொந்தம் பாராட்டுறது. ரைட். என்னுடைய தேவன் உங்களுடைய தேவைகளை தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவேற்றுவார், குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார் அப்படின்னு வேதம் போதிக்குது. இப்போ நான் என்ன சொல்லணும்? கர்த்தர் என்னுடைய தேவைகளை தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார், என் பாத்திரம் நிரம்பி வழியும், கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறையும் உண்டாகாது. இதுதான் சொந்தம் பாராட்டுறது. பொதுவாக சொல்லப்பட்ட கர்த்தருடைய மக்களுக்கு, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை நான் எனக்குன்னு எடுத்து சொந்தம் பாராட்டி என்னுடையது அப்படின்னு சொந்தம் பாராட்டி பேசும்போது ரைட், அதுதான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன பண்ணும்னா அந்த ஆசீர்வாதத்தின் நன்மையும் என்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கும். இப்போ வியாதியாக இருக்கிறேன்னா கிறிஸ்து என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார், கிறிஸ்து என்னை இந்த வியாதியிலிருந்து மீட்டு கொண்டார், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். இதான் சொந்தம் பாராட்டுறது. தெய்வீக சுகத்தை எனக்குன்னு எடுத்துக்கிறதுனா இதுதான் அர்த்தம். அல்லேலூயா. இப்படி நாம் செய்யும்போது தேவனுடைய நன்மைகள் நமக்கு சொந்தமாக மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். இந்த உருவாக்கும் வார்த்தைகளை பேச எங்களுக்கு கற்றுத்தரும். உம்முடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொந்தம் பாராட்ட எங்களுக்கு கற்றுத்தாரும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.